வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயை மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 10 வருஷத்துலேருந்து ஒரு 20 வருஷம் வரைக்கும். அது பார்த்தீங்கன்னா 100 மடங்கு வளரணும். அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாயா வளரணும். இப்படி வளரக்கூடிய பங்குகளை கண்டுபிடிப்பது எப்படி என்று கிறிஸ்டோபர் மேயர் எழுதிய புத்தகத்திலிருந்து முக்கியமான 5 பாயிண்ட்டுகளை மட்டும் எடுத்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணி அதில் 90% பாயிண்ட்டுகள் பொருந்தக்கூடிய ஷேர்களை நான் தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் செய்து வருகிறேன். அது ஒரு 5 பாகங்களாக கொடுத்துருக்கேன். இது 6வது பாகம். அந்த 5 பாகங்கள் உள்ள எந்தெந்த ஷேரில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எதனால் அது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டுள்ளேன். எனவே அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த 6வது பாகத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதற்கு முன் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. காசு வாங்கி கொண்டு எந்த ஷேரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. அதே சமயத்தில் ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் நான் செய்வதில்லை. எனவே நீங்கள் ஷேரை வாங்கும் முன் தீர ஆலோசித்து பல பர்டிகுலர்ஸை நீங்கள் கேதர் பண்ணி அதற்கு பின்னாடி நீங்கள் வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 1 to 5 பாகத்தில் ஒரு 6 ஷேர்களை பார்த்துக்கிட்டோம். இது என்னுடைய 7வது ஷேர் ஆகும். நான் ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன். அது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல் அண்டு Q2 ரிசல்ட்டை பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும். இது எந்தெந்த அளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, எந்தெந்த இதில் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஷேர் மார்க்கெட்டு சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை ட்ரேடு செய்வதன் மூலம் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியாதுங்கிறது ஆணித்தரமாக புரிஞ்சுங்க. நல்ல ஃபண்டமெண்டல் உள்ள ஷேர்களில் முதலீடு செய்துவிட்டு நீங்கள் பேஷண்ட்டு போல பொறுமையாக காத்திருப்பதன் மூலம்தான் நீங்கள் செல்வந்தராக முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை குறைந்த லாபத்தில் விட்டுவிட்டு நம்ம வெளியே வந்துடுவோம். அதே சமயத்தில் நஷ்டம் உள்ள பங்குகள் மட்டும்தான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் நிரம்பி இருக்கோம். அதனால் நல்லா புரிஞ்சுங்க. ஃபண்டமெண்டல் நல்ல ஷேர்களை தேர்ந்தெடுத்தால் நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் வராது. அந்த நஷ்டம் உள்ள பங்குகளை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது 2 பாயிண்ட் தான். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, அதை விட்டு நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை இன்வெஸ்ட் செய்து விடுங்க. அதே அமௌண்ட்டில் அது எப்படி உங்கள் லாஸை ரெக்கவர் பண்ணிடும். அல்லது ஆவரேஜ் செஞ்சுட்டே வர்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க 5% 10% இறங்கும் போதெல்லாம் ஆவரேஜ் பண்ணிகிட்டே ஒரு குறைந்த லாபம் வந்தால் கூட டக்குன்னு அதை விட்டு வெளியே வந்துவிட்டு ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களில் அதை இன்வெஸ்ட் செய்து விடுங்கள். நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். மார்க்கெட் ஒரு 5% இறங்குச்சுன்னா உங்கள் ஷேர் ஒரு 3% தான் இறங்கணும். அதே சமயத்தில் ஒரு 5% ஷேர் நிஃப்டி ஏறுச்சுன்னா உங்களுக்கு 7% 8% ஏறணும். அப்படி ஏறினால்தான் நீங்கள் நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்களை வைத்துள்ளீர்கள் என்று நீங்களே கண்டுகொள்ளலாம். இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெடுடைய ஃபண்டமெண்டலை பார்ப்போம். அதனுடைய தொழிலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் 2008 பூனே மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்டது. இது ஒரு டெபாசிட்டே பொதுமக்கள்கிட்ட வாங்கிறதில்ல. வாங்காத ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் நிறுவனம். 3வது தனிநபர் கடன் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவது போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள். அப்புறம் வணிகம் அண்டு வர்த்தக நிலங்களுக்கு கடன் வழங்கி அதை வசூலித்து லாபம் ஈட்டி வருகிறார்கள். கட்டுமான பணிகளுக்கு செய்யும் டெவலப்பர்ஸ்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள். முக்கியமாக பஜாஜ் ஃபைனான்ஸினுடைய துணை நிறுவனம் அப்படிங்கிறத இது ஒரு சிறப்பு அம்சம். ஏன்னா நம்ம ஒரு ஓனர் அறிமுகமான ஆள், அதே ஒரு நம்பகத்தன்மை உள்ளவர். இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் 90,000 கோடியிலேருந்து 1 லட்சம் கோடி வரை இருந்து கொண்டுள்ளது. இதனுடைய பிஇ பார்த்தீங்கன்னா 40% இருக்கணும். இப்போ 38.5% தான் இருக்குது. இது மணி கண்ட்ரோலில் பார்க்கும்போது லோ பிஇ ரேட்டாக தான் இருக்கிறது. இதனுடைய ROE பார்த்தீங்கன்னா 10.13%. இது ஓரளவு பரவாயில்ல. இது வீடுகள் வாங்குவது விற்பது இப்படி எப்போதும் நம்ம நாட்டில் இருந்து கொண்டே இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
அதனால் இந்த தொழிலுக்கு நிறையா டிமாண்ட் இருக்கிறது. 5 இயர்ஸ் ரெவன்யூ நெட் ப்ராஃபிட் ஏறுமுகமாக தான் உள்ளது. எனவே வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட்னுடைய Q2 ரிசல்ட்டை பார்த்துருவோம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ இயர் ஆன் இயர் செப்டம்பர் 2024 2410 கோடி, செப்டம்பர் 2025 2755 கோடி ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். ஜூன் 2025 2615 கோடி, செப்டம்பர் 2025 2755 கோடி ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் செப்டம்பர் 2024 546 கோடி, செப்டம்பர் 2025 643 கோடி ஏறி உள்ளது. ஓகே, நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். ஜூன் 2025 583 கோடி, செப்டம்பர் 2025 643 கோடி ஏறி உள்ளது. ஓகே, இப்போ டோட்டல் ரெவன்யூவும் ஏறி இருக்குது, நெட் ப்ராஃபிட்டும் ஏறுமுகமாக இருக்குது. இபிஎஸ் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் இபிஎஸ் செப்டம்பர் 2024 0.69, செப்டம்பர் 2025 0.77 ஏறி உள்ளது. அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் இபிஎஸ் ஜூன் 2025 0.70, செப்டம்பர் 2025 0.77 இதுவும் ஏறி உள்ளது. என்னை பொறுத்தவரை ரிசல்ட் வந்து 90% மார்க் கொடுப்பேன். இந்த குவார்ட்டரில் எதுவும் டிவிடெண்ட்டு வழங்கப்படவில்லை. இன்னும் என்ன தான் அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் அடிக்கிறாங்க, மோசமான ரிசல்ட் கொடுத்தா படு வேகமாக அடிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 20% 30% கூட அடிச்சிடுறாங்க. நல்ல ரிசல்ட்டு கொடுத்தாலும் சுமாராக அடிக்கிறாங்க. எனவே மார்க்கெட்டுங்கிறது இப்படி தான், ஷேர் மார்க்கெட்டுங்கிறது தான். நாம் வந்து வச்சிட்ருக்கணும், நீண்ட காலமாக வச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மார்க்கெட்டில் ஏறுமுகமாக இருக்கும். நம்ம ஷேர் எதுக்கு ஏறுதுன்னா தெரியாது, அது பாட்டு ஏறிக்கொண்டே இருக்கும். நாம் வந்து ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் பார்த்து வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் கம்பெனியை யார் கூறுவது, அந்த பாசிட்டிவ் ஸ்லோகங்கள், அந்த இலக்குகள் வந்து பிரபஞ்சத்துக்கு எப்படி சென்றடையுது, அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உலகளாவிய சிறந்த புத்தகங்களை எல்லாம் படித்து அதனுடைய முக்கியமான 5 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அண்டு பாசிட்டிவ் மைண்டில் வந்துடுவீங்க. அப்போ உங்கள் மாத வருமானம் பெருகும். மாத வருமானம் பெருகிச்சுனாவே சேமிப்பு அதிகமாகும். இந்த சேமிப்பு ஒரு 10 to 40% செய்கிறீங்க. அதை வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். அதற்கும் வீடியோ கொடுத்துருக்கேன். அசட் அலகேஷன்ட்டு எந்தெந்த வயசில் எப்படி எப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் என்று வீடியோக்கள் போட்டிருக்கேன். மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் செய்வது, ஷேர் மார்க்கெட்டில் எப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் செய்வது அப்படின்ட்டு பல வீடியோக்களில் குறிப்பிட்டிருக்கேன். இதெல்லாம் பார்த்து நீங்கள் பலன் பெறுங்க. நீங்கள் செல்வந்தர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.